அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குர்ஆன் தான் அற்புதம்ட்டான். புரியுதா? குர்ஆன் தான் அற்புதம். ரசூலுல்லாஹ் கையில் ஒரு கைத்தடியோ இதுவோ கொடுக்கல. என்ன சில பேர் ரசூலுல்லாவை வணங்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க, இல்லையோ ரசூலுல்லாவோட கையிலேருந்து தண்ணி வந்துச்சு, ரசூலுல்லாவுடைய கை. ரசூலுல்லாஹ் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பசியில் உரல்றாங்க. ஒரு நேரத்தில் அபூபக்கர் உமர்லேனும் வெளியே வராங்க நைட்டில் வெளியே வரும்போது பின்னாடி அப்படியே ஒரு சத்தம். திருப்பி பார்க்குறேன், யார் அப்படின்னு. அபூபக்கர், என்ன உமர நேரத்தில் வெளியே சுற்றிட்டு இருக்கிறீங்க? இல்லை தூக்கம் வரல அப்படின்னு. என்ன பிரச்சனை? பசி, வயிறு கொல்லுது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறார். அபூபக்கர் பார்த்து இவர் சொல்ல, சரி நான் இப்படி வந்தேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இங்கே எனக்கும் பசி தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வரேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்தீங்களா? அதுதான் நானும் வந்தேன். பசி. புரியுதா? அவங்களுடைய தீன் அப்படி இருந்துச்சு. அவங்களாலையும் பசி தாங்க முடியாது. ரசூலுல்லாவுக்கும் கிட்னிக்கு வந்து சம்மந்தப்பட்ட சத்துக்கள் போகணும். ரசூலுல்லாவுக்கும் வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் வந்து சுரக்கணும். என்ன டெய்லி அல்லாஹ் விருப்பப்பட்டா அன்றைக்கி விருந்து, இல்லைன்னா அன்றைக்கி பட்னி. அதுதான் அல்லாவுடைய சுன்னத்து. ஏன்னு வச்சுக்கோ, டெய்லி அல்லாஹ் அவங்களுக்கு அற்புதம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, மனிதத்தன்மையிலேருந்து அவங்கள உயர்த்திடுவாங்க மக்கள். அதனால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், அவங்களுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளேயே வச்சுருப்பான்.